காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை பாரத பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம். லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்று ஊர்காவல் படை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 70 பேருக்கு பரிசளிப்பு பாராட்டு விழா புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், மாநில அரசின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு முத்தாலம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை பாரத பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம். ஒரு நல்ல மருத்துவமனையை இந்த காரைக்கால் பகுதியில் திறந்து வைப்பதற்கு முயற்சி செய்து திறந்து வைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை ஒரு ஆளுநராக மட்டுமல்ல, ஒரு மருத்துவராகவும் கூறுகிறேன். ஒரு மருத்துவக் கல்லூரி திறக்கும் போது அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பலன் தரும் என்பதை நான் அறிவேன். ரூரல் ஹெல்த் சர்வீஸ் மிக அவசியமானது. காரைக்கால் போன்ற பகுதியில் இவ்வளவு வசதியோடு சுமார் ரூபாய் 450 கோடி செலவில் இவ்வளவு கட்டமைப்போடு நமக்கு கிடைத்திருப்பது மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். 2021ஆம் ஆண்டு நான் ஜிப்மர் இயக்குநரோடு இந்த வளாகத்திற்கு வந்தேன். கட்டுமான பணிகள் அப்போது நடைபெற்று வருகிறது என்று கூறினார். அப்போது அவர் இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் இது திறக்கப்படும் என்று சொன்னார். சொன்னபடி 2 ஆண்டுகளுக்குள் இது திறக்கப்படுகிறது. அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 1,25,000 மருத்துவ இடங்கள் ஒரே நேரத்தில் மட்டும் ஒரே ஆண்டில் மட்டும் 8,500 இடங்கள் அதிகரிக்கப்பட்டு இன்று 1,25,000 மருத்துவ இடங்கள் இருக்கிறது. மருத்துவக் கல்லூரி 64% அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. முதுகலை பட்ட படிப்புக்கான இடங்கள் 50% அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. ஜிப்மர் காரைக்கால் மக்களுக்கு சேவை செய்ய இருக்கிறது. இந்த வகையில் உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கனடாவிற்கு படிக்க சென்ற போது இத்தனை வசதிகள் நம் கிராமத்திற்கு வராதா என்று ஏங்கி இருந்தேன். அவை நான் துணைநிலை ஆளுநராக இருக்கின்ற போது நிறைவேறுவது இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் இறப்பதற்கு நான் பார்த்திருக்கிறேன். தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் கடைசி 3 ஆண்டுகள் படிக்கும் போது இப்படி ஒரு கிராமத்தில் நோயாளிகள் சிரமப்படுகிறார்கள் என்பதை கண்டறிந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் போது அதற்கு மிக அருகில் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவக் கல்லூரி வருவது நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. நான் மருத்துவ மாணவர்களுக்கு சொல்வதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் இங்கு இருக்கக்கூடிய சலுகைகளில் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நான் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது நானே நோயாளிகளிடம் சிகிச்சை பெற்று மக்களிடம் நேரடியாக பேசக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொள்வேன். எவ்வளவு மேம்பட்ட வசதிகள் இருந்தாலும் அது கடைக்கோடியில் உள்ள மனிதர்களுக்கு பயன்பெற வேண்டும் என்பது ஒரு அரசாங்கத்தின் ஆசையாக இருக்க வேண்டும். நான் பாரத பிரதமரை வணக்கத்துடன் நினைப்பதற்கு காரணம், ஆயுஷ்மான் பாரத் என்கின்ற திட்டம் புதுச்சேரியில் மட்டுமே ரூபாய் 64 கோடி அதற்காக செலவிடப்பட்டிருக்கிறது. சில 100 ரூபாய் இல்லாத காரணத்தினால் நோயாளிகள் இறந்து கொண்டிருந்த சூழல் இருக்கும் போது ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீட்டின் மூலம் ஒரு குடும்பத்தில் ஒரு நபராவது 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ சிகிச்சை எடுத்துக் கொள்ள முடியும். இதே நாளில் சென்னையில் கட்டப்படுகின்ற ரூபாய் 150 கோடியில் முதியோர் மருத்துவமனை, இந்தியாவிலே முதலாக முதியோருக்கு என்று தனியாக மருத்துவமனை கட்டப்பட்டு இருப்பது சென்னையிலும் என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. அதேபோல் இன்று 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மக்களுக்காக கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள எய்ம்ஸும் கட்டி முடிக்கப்படும். அங்கே மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே உள்ள மாணவர்களுக்கு புத்தகங்களாக யார் இருக்கிறார்கள் என்றால் இந்த காரைக்காலை சார்ந்த மக்கள். உங்களுக்கு புத்தகமாக இருக்கும் இங்குள்ள மக்களுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும். நல்ல மருத்துவமனை இங்கு இந்த பகுதி மக்களுக்கு வந்திருக்கிறது. இது தமிழக மக்களுக்கும் பயன்படும். இப்படி 1,40,000 நோயாளிகளின் ஏறக்குறைய 70,000 நோயாளிகள் தமிழ்நாட்டை சார்ந்த மக்களுக்காக இருக்கிறார்கள். அவர்களுக்கும் பலனளித்து வருகிறது. ஆக சுற்றியுள்ள மாநிலத்தின் மக்களுக்கும் ஜிப்மர் மருத்துவமனை உதவி வருகிறது. காரைக்கால் மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள், புதுவை மருத்துவக் கல்லூரி, ஜிப்மர் மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வாகவே கருதுகிறேன். கொரோனா தொற்றுநோய் காலத்தில் நீங்கள் செய்த உதவி ஆர்ப்பரியது. நீங்கள் பல உதவிகளை செய்திருக்கிறீர்கள்.
ஜிப்மரை பொறுத்தமட்டில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொரோனா நிலைமை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விவாதிப்போம். அந்த கூட்டத்தில் தவறாது இயக்குனர் கலந்து கொள்வார்கள். அந்த நேரத்தில் ஜிப்மரின் பங்கு அளப்பரியதாக இருக்கும். உங்கள் அனைவருக்கும் நிகழ்ச்சியில் நன்றி தெரிவிக்குமாறு கருதுகிறேன். காரைக்கால் என்றால் காரைக்கால் அம்மையார், காரைக்கால் என்றால் ஜிப்மர் என்ற அடையாளத்தை இந்த இடம் பெற இருக்கிறது. சாமானியர்களுக்கு இந்த மருத்துவமனை பலனளிக்க இருக்கிறது. மருத்துவமனைகள் நோயாளிகள் வர வேண்டும். அதே போல் வரும் அனைத்து நோயாளிகளுக்கும் சிகிச்சை பெற்று பூரண குணமாக செல்ல வேண்டும். இதுவே என்னுடைய பிரார்த்தனை என்று அவர் தெரிவித்தார். லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்று ஊர்காவல் படை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 70 பேருக்கு பரிசளிப்பு பாராட்டு விழா புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. இதுகுறித்து லைஃப் பயிற்சி மைய இயக்குனர் மதன்குமார் கூறுகையில், எங்கள் பயிற்சி மையத்தில் பயின்ற ஊர்காவல் படை உடற்தகுதி தேர்வில் ஆண்கள் பிரிவில் 35 பேர், பெண்கள் பிரிவில் 35 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். கடந்த 3 மாதங்களாக தொடர் பயிற்சி அளிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு போலீஸ் கான்ஸ்டபிள் பிசி உடற்தகுதி தேர்வில் நமது லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்ற 40 பேர் வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். உடல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம், பொது அறிவு களஞ்சியம் வழங்கப்பட்டது. சக்தி கோச்சிங் சென்டர் மேலாளர் முரளிதரன் கூறுகையில், வரும் 28/2/2004 முதல் 5/3/2004 வரை ஹோம் கார்டு TNCC 4 இலவச பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். இலவச பயிற்சி வகுப்பில் சேரும் மாணவ மாணவிகளுக்கு இலவச வினாவிடை தொகுப்பு வழங்கப்படும் என்று கூறினார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். காமராஜர் நகர் தொகுதிக்கு உட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் மெயின் ரோடு, வாஞ்சிநாதன் தெரு, விஷ்ணு நகர், தவமணி நகர், 3வது குறுக்கு தெரு, ஐயனார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி தொகுதி நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், மாநில அரசின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற்று தொழில்வாரியான கட்டிட தொழிலாளர் சட்டங்கள் மீட்கப்பட்டு மாநில தொழிலாளர் சட்டங்களை பாதுகாக்கப்பட வேண்டும். கட்டிட தொழிலாளர்கள் பள்ளிகளுக்கு கல்வி உதவித்தொகை புதுடெல்லியில் கொடுப்பதைப் போல் புதுச்சேரியிலும் வழங்க வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு தேசிய சட்டம் கட்டாய பதிவு, தொழிற்சங்க கூட்டுப்பேர உரிமை, 8 மணி நேர வேலை, முழுமையான சமூக பாதுகாப்பு, பணியிட பாதுகாப்பு உட்பட அனைத்து சட்டங்களும் நிறைவேற்ற வேண்டும். அனைத்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு மருத்துவ வசதி, 5000 ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாநில கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக தட்டாஞ்சாவடி பகுதியில் தலைவர் தீர்த்தமலை தலைமையில் பொதுச் செயலாளராக ஆறுமுகம், பொருளாளர் பெரியார் மற்றும் நிர்வாகிகள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு முத்தாலம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அருந்ததி நகர் திருவள்ளுவர் சாலையில் அமைந்துள்ள முத்தாலம்மன் ஆலயத்தில் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் நீடுடி வாழ வேண்டும், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் சாய்ஜே இளகோவன் மற்றும் அமைச்சர் சாய்ஜே சரவணகுமாரின் மகன் சாய்ஜே கிரண், சாய் தியாகு ஆகியோர் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார்கள். மேலும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு புடவை உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் ஆலய சிறப்பு அதிகாரி சண்முகம் உட்பட ஏராளமான ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சக்திவேல், சக்தி கார்த்திக் மற்றும் வெங்கடேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். பாத்திமா மேல்நிலைப் பள்ளியில் 11வது மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மடிக்கணியை சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வழங்கினார். புதுவை அரசால் 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுவை கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள பாத்திமா அரசு உதவி பெறும் பள்ளியில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் கல்வித்துறை சார்பாக அதிகாரி பாண்டியன் முன்னிலை வகித்தார்.
பள்ளி முதல்வர் அருள்தந்தை மகிமை மாணவர்களுக்கு மடிக்கணினி அவசியத்தை குறித்து சிறப்புரையாற்றினார். மேல் நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக NOC வழங்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக உள்ளாட்சித்துறை இயக்குநரிடம் ஆதாரங்களுடன் புகார் வழங்கப்பட்டது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேலிடம் தமிழக வாழ்வுரிமை கட்சி புதுவை மாநில தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் புகார் மனு வழங்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஸ்ரீதர் கூறுகையில், பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து இயக்குநராக பணிபுரிபவர் கார்த்திகேயன். இவர் கடலூர் சாலையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிக்கு சாதகமாக செயல்பட்டு நீர்நிலைகள், குட்டை போன்ற இடங்களில் கல்லூரி கட்டியதற்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். ஏற்கனவே தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக கல்லூரி மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தற்போது அது நிலுவையில் உள்ளது. மேலும் நீதிமன்றத்தில் கல்லூரிக்கு எந்த ஒரு அனுமதி வாங்கக்கூடாது என்ற தீர்ப்பும் வழங்கப்பட்டுள்ளது. உத்தரவை எல்லாம் மீறி பாகூர் கோவில் பஞ்சாயத்து இயக்குநர் சட்டவிரோதமாக செயல்பட்டு கல்லூரிகளுக்கு NOC சான்றிதழ் வழங்கியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்பட்ட அதிகாரி மீது துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு தொடர்ந்து உள்ளாட்சித்துறையை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஊழியர்களின் 34 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பாக வருகின்ற 28ஆம் தேதி பேரணியாக சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்க உள்ளனர். புதுச்சேரியில் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், 2004ஆம் ஆண்டு பிறகு அரசு பணியில் சேர்ந்த ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டு வருகிறது. புதிய ஓய்வூதிய திட்டத்தால் ஊழியர்களுக்கு போதிய ஊதியம் பெறவில்லை என்றும், புதிய ஓய்வூதிய திட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் இல்லை என்றும், கடந்த 2-3 வருடங்களாக புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். பல்வேறு துறையில் 10,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் காலியாக இருந்தும் 2,500 பணியிடங்களுக்கு மட்டுமே நிரப்புவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. முழுமையான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைகள் மூலம் ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தை அனைத்து ஊழியர்களுக்கும் அமலாக்கும் வகையில் பெறப்பட்ட கையெழுத்து இயக்கத்தின் மனு மற்றும் 34 கோரிக்கை அம்சங்களை நிறைவேற்ற வலியுறுத்தி 28ஆம் தேதி மறைமலை அடிகள் சாலையில் இருந்து சட்டசபை நோக்கி பேரணியாக சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கப்படுவதாக கூறினார். பேட்டியின் பொழுது அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் நிர்வாகி மற்றும் செய்தி தொடர்பாளர் நமச்சிவாயம் உடனிருந்தார். காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கட்டிடத்தை பாரத பிரதமர் நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் ஆற்றிய உரையின் சுருக்கம். லைஃப் பயிற்சி மையத்தில் பயின்று ஊர்காவல் படை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 70 பேருக்கு பரிசளிப்பு பாராட்டு விழா புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள சக்தி கோச்சிங் சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது. காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகளை சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். மத்திய அரசின் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், மாநில அரசின் சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி கட்டிட தொழிலாளர் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமாரின் 51வது பிறந்த நாளை முன்னிட்டு முத்தாலம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது.